Hi dear students, very good morning. Online counseling link வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க official websiteல. So நீங்க ஏற்கனவே counseling tentative schedule வந்து பார்த்திருப்பீங்க. எந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி, டிப்ளமோ இன் ஃபார்மசி, ஆப்டோமெட்ரி, அதுக்கடுத்து இருக்கக்கூடிய அதர் டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ், மல்டிபர்பஸ் நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு கவுன்சிலிங் ஷெட்யூல் இது கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு 26ஆம் தேதியில இருந்து 1ஆம் தேதி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நம்மளுக்கு நடக்குது. ரிசல்ட் வந்து நம்மளுக்கு மார்ச் 3ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. உங்களுக்கு காலேஜ்ல போய் நீங்க ரிப்போர்ட் பண்ற டேட் எப்போ அப்படின்னா உங்களுக்கு என்ன சீட் கிடைச்சிருக்கோ அந்த சீட்டை போய் காலேஜ்ல கன்ஃபார்ம் பண்ணணும். அது வந்து மார்ச் 7th அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்காங்க. கவுன்சிலிங் எப்படி நம்ம அட்டென்ட் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கு அப்ளிகேஷன் போட்டு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்ல நேம் வந்திருக்குது, இந்த ரேங்க் உள்ள இருக்கிறீங்க அப்படின்னா இப்ப நம்மளுடைய அபிஷியல் வெப்சைட்க்கு போனீங்கன்னா நம்மளுக்கு லிங்க் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கு. இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். கிளிக் ஹியர் டு லாகின் கொடுங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அல்லது லாகின் ஐடி அல்லது இமெயில் ஐடி ஏதாவது ஒரு இதை நீங்க என்டர் பண்ணுங்க. பாஸ்வேர்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரீசெட் பாஸ்வேர்ட் கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா ரீசெட் பாஸ்வேர்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் லாகின் கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த ரீசெட் பாஸ்வேர்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் கேட்கும். என்ன மொபைல் நம்பர் அப்ளிகேஷன்ல நீங்க என்டர் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுங்க. ஜெனரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். உங்களுக்கு நியூ பாஸ்வேர்ட், அதே இதை கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்ட் கேட்கும். சோ பாஸ்வேர்டை நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணிட்டு சைன் இன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் வந்து ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். சோ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கு நம்மளுக்கு எவ்வளவு சீட் வேகன்சி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 240 சீட்ஸ் இருக்குது. 1651 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க, கவுன்சிலிங் கூப்பிட்டிருக்காங்க. மொத்தம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய காலேஜஸ் பாத்தீங்கன்னா 3 காலேஜஸ் இருக்குது. சோ இதுல இருக்கக்கூடியதுல உங்களுடைய கம்யூனிட்டி, நீங்க வந்து பிசியா இருக்கிறீங்களா, ஓசியா இருக்கீங்களா, பிசி என்ன கம்யூனிட்டிக்கோ எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கறத அந்த காலேஜ்க்கு பார்த்து உங்களுடைய பிரெஃபரன்ஸ் படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ் வேணும்னா ஃபர்ஸ்ட் கொடுங்க, செகண்ட் கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் கொடுங்க, தஞ்சாவூர்னா தஞ்சாவூர் கொடுங்க. இந்த மாதிரி நீங்க வந்து 3 காலேஜஸுமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆட் பண்ணுங்க. ஏன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கு 240 சீட்ஸ் தான், பட் 1651 ஸ்டூடெண்ட்ஸ்ங்கும் போது நம்மளுக்கு ஹெவி காம்படிஷன் இருக்கும். சோ எல்லா காலேஜஸும் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல ஆட் பண்ணீங்கன்னா சீட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரியோட லிங்க் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை கிளிக் பண்ணி தனியா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் ப்ராசஸ் தான். சோ டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரிக்கு நம்மளுக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 165 சீட்ஸ் இருக்குது, 8 காலேஜஸ் இருக்குது. சோ எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ரேங்க் லிஸ்ட்ல டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரிக் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 387 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சோ நீங்க கண்டிப்பா நீங்க வந்து நம்மளுக்கு 165 சீட்ஸ் இருக்குங்கும் போது நீங்க இந்த 8 காலேஜஸும் கரெக்டான ஆர்டர்ல சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க. உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எவ்வளவு சீட்ஸ் ஒவ்வொரு காலேஜ்லயும் இருக்குது, அதிகமா இருக்குது அப்படிங்கறத பார்த்து நீங்க கொடுங்க. இப்போ சப்போஸ் நீங்க வந்து பிலாங்ஸ் டு பிசியா இருக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஆப்டோமெட்ரிக்ல வந்து பாத்தீங்கன்னா The Government Ophthalmic Hospital சென்னை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசில 8 சீட்ஸ் இருக்குது. சோ அடுத்தது வந்து திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ்ல 7 சீட்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து தர்மபுரியில 6 இருக்குது, அண்ட் தஞ்சாவூர்ல 5, அதுக்கடுத்து ஈரோட்லயும் 5 இருக்குது, அண்ட் புதுக்கோட்டையிலயும் 5 இருக்குது, தென் குமாரமங்கலத்துல 3 இருக்குது. சோ இந்த மாதிரி பார்த்து நீங்க ஆர்டர் பண்ணி கொடுங்க. அப்படி இல்ல உங்களுக்கு எது பெஸ்டான ஃபர்ஸ்ட் காலேஜ் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் அலாட் ஆகும். அதே மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மல்டிபர்பஸ் கோர்ஸோடைய கவுன்சிலிங் லிங்க்கும் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ இதையும் கிளிக் பண்ணி நீங்க இதெல்லாம் அப்ளை பண்ணிருந்தீங்க, தனித்தனியா நீங்க வந்து இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணி நீங்க கவுன்சிலிங் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அண்ட் அதர் கோர்சஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அதர் சர்டிபிகேட் அண்ட் டிப்ளமோ கோர்சஸ்க்கு இதே மாதிரி லிங்க் கிளிக் பண்ணி பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணி நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எல்லா காலேஜஸையுமே கொடுக்க மேக்ஸிமம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்க ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா சீட் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப மல்டிபர்பஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்குது. எவ்வளவு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1335 சீட்ஸ் இருக்குது. பட் எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னா 428ங்கும் போது பிலோ கட் ஆஃப் 40 கட் ஆஃப்க்கு கூட கிடைக்கிறதுக்கு, பிலோ 40ல இருந்து கிடைக்கிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. தென் டிஎம்எல்டி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜிக்கு வந்து இந்த லிங்க், இந்த சர்டிபிகேட் அண்ட் அதர் கோர்சஸ் இருக்கு இல்லையா, இதுல நீங்க அதர் டிப்ளமோ கோர்சஸ் லிங்க் கிளிக் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும்னா பார்ட்டிசிபேட் பண்ணணும். இதுல எல்லா கோர்சஸும் நம்மளுக்கு 1 இயர் கோர்சஸும் இருக்கு, அதுவுமே நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுக்கலாம். சோ டிஎம்எல்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்குது.
2320 சீட்ஸ் இருக்குது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுல எவ்வளவு காலேஜஸ் இருக்குதோ உங்களுடைய கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 1 இயர் கோர்ஸ் டிப்ளமோ கோர்சஸ் இந்த லிங்க்ல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் நல்லா பண்ணுங்க. நம்மளுக்கு டிஃபார்முக்கு மட்டும்தான் டஃப்பே தவிர மீதி எல்லா டிப்ளமோ கோர்சஸுக்கும் ஈஸியா பிலோ 140ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சீட் அலாட் ஆகும். ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ லிங்க் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது, ஒர்க் ஆகாம இருக்குது. ஸோ நீங்க வாட்ஸ்அப் சேனல்ல எல்லாருமே ஜாயின் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணி அழகா கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய ஹோப்ல கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆவீங்க. உங்களுக்கு நினைச்ச கோர்ஸ் வந்து கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.